எல்லாருக்கும் வணக்கம். என்னப்பா நடக்குது நம்ம நாட்டில்? இல்லை இது ஜனநாயக நாடா இல்லையா? ஒரு கட்சி தலைவருடைய படம் போட்ட ஒரு வால் போஸ்டர் கூட ஒட்டக்கூடாதா? இல்லை அறவழியில் போராட்டத்தை தான் நீங்கள் வந்து கைது பண்ணுறீங்க, அதுவே தவறு. அறவழியில் போராட்டும் போது கைது பண்ணக்கூடாது, ஆனால் அதுவும் பண்ணக்கூடாது, போராட்டம் பண்ண சரி, அதுவே ஒரு லாஜிக் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆனால் துண்டு பிரசுரங்கள் அதுவும் கொடுக்கூடாதுன்னு கைது பண்ணுறீங்க. இப்போ என்னன்னா விஜய் படம் போட்ட வால் போஸ்டே ஒட்டக்கூடாது. இது என்ன அராஜகம்? இப்போ உங்களை எதிர்த்து வேற யாரும் கட்சி துவங்கக்கூடாது, நான் கட்சி அரசியலே பண்ணக்கூடாது அவங்களை எதிர்த்து. ஸோ இதெல்லாம் அராஜகத்தின் உச்சம். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, நேற்று பழவந்தாங்கல் பரங்கிமலை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோடைய படம் போட்ட வால் போஸ்டர், அதாவது புத்தாண்டு பொங்கல் வாழ்த்து தெரிவித்து அவருடைய படம் போட்ட வால் போஸ்டரை ஒட்டிருக்காங்க அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள். ஸோ அதுக்கு நீங்கள் ஒட்டக்கூடாது, விஜய் படம் போட்ட வால் போஸ்டர் ஒட்டக்கூடாது எங்களுக்கு உத்தரவு வந்துன்னு சொல்லி காவல்துறை வந்து அதை எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு அவங்க கூட்டி போயிருக்காங்க. ஸோ இது எந்த விதமான ஒரு நியாயம் இதில் வந்து இருக்குன்னு எனக்கு புரியல. காவல்துறை எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி செயல்படுறீங்க? ஏங்க காலங்காலமா அவர் வந்து உச்சபட்ச நடிகராக இருக்கும்போது அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய படம் போட்ட வால் போஸ்டர் எல்லாருமே ஒட்டுவாங்க. அவர் படம் போட்டதும் கிடையாது. நீங்க அஜித்குமார் ஆகட்டும், ரஜினிகாந்த் அவர்கள் ஆகட்டும், ஸோ அவங்க ரசிகர்கள் அவங்களுடைய ஹீரோ படம் மட்டும் புத்தாண்டு வாழ்த்து பொங்கல் வாழ்த்துலாம் ஒட்டுவாங்க ரசிகர்கள் எப்போதுமே. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் வந்து இப்போ மட்டும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய் படப்பட்ட வால் போஸ்டர் ஒட்டக்கூடாதுன்னு போனது? இல்லை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் நியாயமாப்படுதா? இல்லை காவல்துறையினர் இப்படிலாம் செயல்படலாமா? இது எந்த விதத்தில் நியாயம்? இதை வந்துட்டு தமிழை வச்சுக்களத்து தோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக முன்னெடுத்து வச்சு அரசியல் பண்ணணும். அது என்ன வந்து எப்படி வந்து அரேஞ்ச் மாட்டாங்க, இதை எப்படி நீங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கலாம்னு கேட்குறேன். அதாவது தமிழை வச்சுக்களத்துனே லாயர் டீம் இருக்குல்ல, ஸோ உடனே அந்த கட்சி நிறுவனம் அவங்க மூலமாக போயிட்டு என்னென்ன சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் அப்படி சும்மா கூடாது. என்னன்னு கேட்குறேன். இல்லை வால் போஸ்டர் வந்துட்டு எல்லா காலத்துலையுமே எல்லா நடிகர்கள் படம் போட்ட வால் போஸ்டரும் ஒட்டி தான் செய்வாங்க. நடிகர்கள் யாரோ ஒரு கட்சி தலைவர்கள் இப்போ எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களும் அவங்க தலைவர்கள் படம் போட்டு வால் போஸ்டர் ஒட்டுவாங்க, புத்தாண்டு வாழ்த்து சொல்லுவாங்க. இதெல்லாம் இயல்பு நடக்கிறது தானே. இப்போ நான் எலெக்ஷனாக வந்துட்டு இருக்கு, இப்போ எலெக்ஷனில் டைமில் வந்து புதிய ஒட்டிட்டாங்க ஒட்டக்கூடாதுன்றதுக்கு என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ இதுல இருந்து முழுக்க என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க, தவறாக பயன்படுத்துறாங்க. அதான் ஒன்று. அதாவது அவங்களை எதிர்த்து யாரும் வந்து அரசியல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இதான் வந்து ஜனநாயகமா? முழுக்க முழுக்க எல்லா சுதந்திரம் இருக்கு. அப்போ உங்க கட்சியை சார்ந்தவங்க ஒரு மேடையில் ஏறி எழுத்தரப்புல உள்ளவங்க அசிங்க ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி என்ன வேணா விமர்சிக்கலாம். நேற்று வரைக்கும் உங்க கட்சியில் உள்ளவங்க அப்படிதான் விமர்சிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரையும். ஆனால் அதுக்கெல்லாம் நீங்க ஒரு எதிர்ப்போ கண்டமா அப்படி பண்ணக்கூடாதுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனால் அதெல்லாம் வளர்த்து விடுறீங்க, அதெல்லாம் பேசுங்க. ஆனால் எழுத்தரப்புல இருக்கவங்க அரசியல் பண்ண நினைக்கிறவங்க உங்க ஆட்சி நடக்கிற அந்த அவலங்களை எதிர்த்து இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் மகளிர் நீங்க அதுக்கும் கைது பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சீமான் கட்சி நாமத்தில் அதுக்கும் கைது பண்ணாங்க, தமிழக கட்சிகள் வந்து கைது பண்ணாங்க, அதுக்கப்புறம் பிஜேபி எல்லாம் யார் என்ன பண்ணா சரி அறவழியில் கூட போராட்டம் பண்ணக்கூடாது, அதுக்கு அனுமதி கிடையாது, வந்து கைது பண்ணுறாங்க. சரி போராட்டங்கள் தான் நீங்கள் கைது பண்ணீங்க, சரி அதுலேயே பார்த்தீங்கன்னா போராட்டங்களை கைது பண்ணி நீங்கள் விடுவீங்க. ஆனால் இப்போ விஜய் படம் போட்ட வால் போஸ்டர் ஒட்டக்கூடாதுன்னா அப்போ இந்த அளவுக்கு பயம் இருக்குன்னா அப்புறம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒத்துட்டு போக வேண்டியதானே? நாங்கள் பெரிய ஆலமரம், நாங்கள் 75 வருஷத்துல எதுக்கு இந்த சீன்லாம் விடுறீங்க அப்படின்னா? இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது நம்ம நாட்டில் ஒரு சுதந்திரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதாவது உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மன்னராட்சி முறை அப்படி இப்படின்னு சொன்னவன மட்டும் அப்படியே நாங்கள் வந்து அப்படியே அதுக்கு பதிலாக பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கதறீங்க. நாங்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தானே, மக்களுக்கு என்ன ஆச்சு தானே, இது சுதந்திர நாடு தானே, எல்லாருக்குமே அரசியல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரிமை இருக்குல்ல. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன காரணத்துக்காக விஜய் படம் போட்ட வால் போஸ்டர் ஒட்டக்கூடாதுன்னு எங்களுக்கு உத்தரவு வந்திருக்குன்னு ஏன் வந்து அவர் சொல்கிறாரு அந்த காவல்துறையினர்? அப்போ என்ன இருக்கு அதில்? இல்லை என்ன காரணம் தெரியணும்ல. இல்லை அப்போ இனிமேல் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோடைய அந்த பாட்டு சினிமா ஃபைட்டு இதெல்லாம் வந்து பார்க்கலாமா, இல்லை அதுக்கும் தடை வச்சிருவீங்களா? இல்லை போகிற பக்கம் பார்த்து அப்படிதான் தெரியுது தளபதி விஜய் அவர்களை பற்றி அவர் படம் போட்டு ஒரு வால் போஸ்டர் ஒட்டக்கூடாது. என்னன்னு எனக்கு இல்லை. இனிமேல் அவங்க கட்சிக்காரங்களாம் இப்போ நடமாடக்கூடாதுன்னு சொல்லிடுவீங்களா? என்ன நடக்கு? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம நாட்டில் எப்படி நடக்குது? அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறது தலைமை அதிகாரப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக நடவடிக்கை மேற்கொள்ளணும். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வால் போஸ்டர் ஓட்டக்கூடாது சொல்றீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சட்டப்பூர்வமாக அதுக்கு என்ன உண்டோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கு இருக்கிறப்பல கேள்விகள் கேட்கணும், இதை அடுத்த கட்டமாக செயல்படுத்தணும். ஆனால் நேற்று நடந்த சமூகத்துக்கு கட்சியோட தோழர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சமூக இதில் போடுறீங்க. ஆனால் கட்சி தலைமையிலேருந்து எந்த ஒரு அறிவிப்புமே இதுக்கு பேரெல்லாம் வந்து இல்லை. இதெல்லாம் கேட்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இப்படி விடக்கூடாதுல சும்மா. ஸோ அது எப்படி? அவர் வந்து சினிமா துறையில் உச்சபட்ச நடிகர், சரி அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சியோட தலைவர். ஸோ அப்படின்னு சொல்லி அவர் படம் போட்ட ஒரு வால் போஸ்டர் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து பார்ப்பாங்க. அப்போ இப்படி கேட்டிங்கன்னா அப்போ நாட்டில் வந்து எதுக்குமே நீங்கள் அனுமதி கொடுக்கூடாதுல்ல. அப்போ உங்கள் இப்போ ஊர் பூரா வரிசையாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாராங்க, ஒருத்தர் கட்சியாக இருந்தவங்க ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் வாராங்கன்னா வரிசையாக கொடிகம்பம் கட்டுறீங்க, என்னெல்லாமோ பதாகை பெருசாக கட்ட வைக்கீங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னா தியேட்டருக்குள்ளேயே தளபதி விஜயோடைய படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது அவர் படத்துக்கு மட்டும் வைக்கிறது போஸ்டர் வந்து கட் அவுட் வைக்கிறதுக்கு வந்து அனுமதி கிடையாது. ஆனால் அதுக்கு அடுத்தவங்க மற்ற நடிகர் படத்துக்கு வந்து அதை அனுமதி கொடுத்தீங்க. ஸோ இப்படியே தொடர்ந்து
அப்ப இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு, நம்ம கிட்ட அதிகாரம் இருந்தால் நம்ம எதிர்த்தரப்புல என்ன வேணா பழி வாங்கலாம் அதிகாரத்தை பயன்படுத்தி, அப்படி தானே தவறான ஒரு போக்கு தானே. இந்த காவல்துறை அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு உண்மையா இருக்கும்ல. காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி சார்ந்து இருக்கக்கூடாதுல்ல. காவல்துறையினர் ஒரு அரசாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊழியர் தானே. அப்போ வந்து உண்மையிலே அரசாங்க சட்டப்படி ஒரு வால் போஸ்டர் ஒட்டுறதுக்கு ஏன் வந்து ஒட்டக்கூடாதுன்னா அப்போ அதுக்கு சரியான ஒரு விளக்கம் கொடுக்கணும்ல. இந்த காரணத்துக்காக நாங்கள் ஒட்டணும் அப்படின்னா எல்லா நடிகர்கள் எல்லா கட்சி தலைவர்களோட போட்ட வால் போஸ்டர் இருக்கக்கூடாதுல்ல, ஒட்ட அனுமதி கொடுக்கக்கூடாதுல்ல. தளபதி விஜய் படம் போட்ட வால் போஸ்டர் மட்டும் ஒட்டக்கூடாதுன்னா அப்போ அது எந்த நியாயம் இருக்கு? அதாவது நீங்க வந்து ஒரு கார் ரேஸ் நடத்துறீங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தகர சீட்டை வச்சு ஃபுல்லா சேர்ந்து மறைக்கிறாங்க. தகர சீட்டை ஆடிட்டே இருக்கு. அது வந்து கரண்ட் முடிஞ்சுன்னா ரோட்டை போறவங்க எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்படும். பெரிய பெரிய கட் அவுட் வைக்கிறீங்க, அப்போ ஊருக்குள்ள எல்லா கட் அவுட்டும் எடுக்க வேண்டியதானே. யார் படம் போஸ்டரும் நீங்க ஒட்டக்கூடாது அப்படின்னு நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அதை ஒத்துக்கிடுவோம். சரிப்பா, யாரு படம் போட்ட எந்த ஒரு வாழ்த்து போஸ்டரும் ஒட்டக்கூடாதுன்னு இருக்காங்க, தமிழ்நாட்டில் ஒரு சட்டத்தை அமல்படுத்திருக்காங்க, ஸோ அதனால நீங்களும் ஒட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். திடீர்னு அப்புறம் வந்துட்டு தளபதி விஜயோட படம் போட்ட வால் போஸ்டர் ஒட்டக்கூடாது எங்களுக்கு உத்தரவு வந்திருக்கு அப்படின்னா சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அராஜகத்தையும் உச்சமாக தான் இருக்கு. இதை பார்த்த உடனே இதை பற்றி நான் பேசணும் முடியும்னா அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ இதை பார்க்கும்போது இதை பார்த்து தோழர்கள் உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது ஆட்சி ஆள்றவங்கள்ட்ட கையில் அதிகாரம் இருக்குங்கிறனால எதிர்த்தரப்புறவங்களும் என்ன வேணாலும் நம்ம வந்து அதை பயன்படுத்தி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன மாதிரியான ஒரு அரசியல் எனக்கு புரியல. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.